ஹரே கிருஷ்ணா. ஸோ மீண்டும் எல்லாத்துக்கும் பணிவான வணக்கங்கள். நிறைய பேர் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பான பண்பான கிருஷ்ண உணர்வுள்ள வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. ஸோ மீண்டும் நம்ம இங்கே சாது சங்கம் சத்சங்க மூலிமா கீதையை நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணுறோம். இந்த ஆன்லைன் கிளாஸை மட்டும்தான் கீதையை ஃபாஸ்டராக அப்படியே ஒவ்வொரு நாளும் விடாமல், ஞாயிற்றுக்கிழமைனா சண்டேனாலே கீதை தான் நம்ம ஃபோக்கஸ். ஃப்ரைடே நம்ம எப்படியுமே செய்கிறப்ப, வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நிறைய ஆச்சாரிகள் வருவாங்க. அதனால ஆச்சாரிகள் சாதுக்கள் வருவாங்க, வைஷ்ணவர்கள் வருவாங்க. அதனால் வேறு டாப்பிக்கு போவோம். ஃபெஸ்டிவலாம் வரும், அதனால் அந்த டாப்பிக்லாம் போவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கீதைக்கு அதுக்கப்புறம் ஆச்சாரிகள் தோன்றி தினம் மறைந்த தினம் ஆச்சாரிகள் நம்ம பற்றி பேசுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் பகவத்கீதை உண்மையுறவல், பகவத்கீதை ஆசிடீஸ், அத்தியாயம் 15 பதம் 5, சாப்டர் 15 டெக்ஸ்ட் 5, புருஷோத்தம யோகம். ஓகேவா? ஸோ 5வது ஸ்லோகம் நம்ம வந்திருக்கோம். ஸோ யாரெல்லாம் பகவத்கீதை உண்மையுறவல் தமிழ்லையாக இருக்கட்டும், பகவத்கீதா ஆசிடீஸ் இங்கிலீஷாக இருக்கட்டும், ப்ளீஸ் தயவு செய்து அந்த ஸ்லோகத்தை திறந்து வச்சுங்க. நம்ம படிக்கிறப்ப நிறைய விஷயம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். கிருஷ்ணர் என்ன தான் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. சரியா? ஓகே, இன்றைக்கி அந்த ஸ்லோகம். ஸோ கீதை இல்லாதவங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இருக்கிறவங்க அந்த பேஜ் திறந்து வச்சுங்க. அப்படி புக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப என்கிட்ட இங்கிலீஷும் இல்லை, தமிழும் இல்லை எனக்கு இப்போ உடனே பார்க்கணுன்னா வேதா பேஸ், BEDABASE வேதா பேஸ் அப்படின்னு அந்த வெப்சைட் திறந்தீங்கன்னா உள்ளுக்கு பார்த்து கீதை இருக்கும். நிறைய புக்ஸ் இருக்கும், பிரபாத புத்தகம், அதில் பகவத்கீதா இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது தட்டி நீங்கள் அதில் மூலிமா சாப்டர் 15 திறந்து டெக்ஸ்ட் 5 நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்றும் ஈஸியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வது ஸ்லோகம், 15வது 5வது ஸ்லோகம். ஓகேவா? நிர்மாணமோஹா ஜித்தசங்கதோஷः அத்யாத்ம நித்யः விநிவிருத்தா காமः த்வந்த்வே விமுக்தா சுக்க துக்கா சம்ஸ்னை கச்சந்தி அமுதா பாதம் அவ்யயத்தத். ஓகே, நிர்மாணமோஹா ஜித்தசங்கதோஷः அத்யாத்ம நித்யः விநிவிருத்த காமः த்வந்த்வே விமுக்தா சுக்க துக்க சம்ஞை கச்சந்த் யமுடா பதம் அவ்யயம் தத். ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, முதல் நான் தமிழில் படிச்சிடறேன், அப்புறம் ஆங்கிலில் ஒருத்தவங்க படிச்சிருக்கேன். ஓகேவா? இதோடைய அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட என்ன தான் சொல்கிறாருன்னு அப்படின்னு ட்ரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பும் பொருளுரைக்கும் சில பிரபுபாதா கி ஜெய் அவர் தான் மொழிபெயர்ப்பு பண்ணார். ஸோ அவருக்கு ஒரு நன்றியும் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். பொய், கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதிக காமத்தை நிறுத்திவிட்டு இன்ப துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரம புருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். மறுபடியும் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. பொய், கௌரவம் 1, மயக்கம் 2, மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு 3, நித்தியத்தை புரிந்து கொண்டு 4வது விஷயம், பௌதிக காமத்தை நிறுத்திவிட்டு 5, இன்பத்துன்பம் என்னை இருமையை ஒழித்து 6, மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரம புருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். யார் இங்கிலீஷில் வச்சுருக்கணும் தயவு செய்து இங்கிலீஷில் படிங்க. ஹரே கிருஷ்ணா. who are free from the dualities of happiness and distress, and who, unbewildered, know how to surrender unto the Supreme Person, attain the eternal kingdom. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. நன்றி. ஓகே, இப்போ கிருஷ்ணர் புருஷோத்தம யோகத்தில்
அறிவின் அரசு புருஷோத்தம் யோக என்ற தலைப்பில் இந்த மரத்தை வச்சு பேசியிருப்பார். மரம், அதாவது ஒரு மரம் ஆத்தோரம் இருக்கும், மேலே உள்ள அதோடைய ஒரிஜினோட அதோடைய என்ன சொல்லுவாங்க எல்லா பார்ட்ஸும் அந்த ஆற்று ஓரத்தில் அது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த உலகம் இருக்குது. ஒரிஜினல் இருந்தாலும் இது இது மாரி என்ன சொல்லுவாங்க ஷேடோ மாரி நிழல்னுவாங்களே அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஸ்லோகம் 1 புருஷோத்தம முழுமை கடவுள் கூறினார், மேல் நோக்கி வேர்களையும் கீழ் நோக்கி கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மரம் மாரி ஒரு விஷயம் இருக்குது, இது அறிஞ்சிட்டா வேதத்தை ஃபுல் வேதாவை தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஓகே, சொல்லிட்டு இம்மரத்தின் கிளைகள் ஜட இயக்கிய முகுணங்களால் வளப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. ஸோ ஜட முக்குணங்களால் அந்த வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உபக்கிளைகள் புலன்ப விஷயங்களாலும் மரத்தில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் பேர்கள் பலநோக்கு சிலைகளாலும் பந்தப்படுகின்றன. ஸோ மேலேயும் கீழே எந்த மாதிரி விஷயங்கள் புலன்களாலையும் பலநோக்கு செயல்கள் புரித்து ஆக்டிவிட்டீஸ்னாலையும் எல்லாம் மாட்டிக்குது அந்த விஷயத்தில் போகுது அப்படின்னு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இம்மரத்து உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்பட்ட கூடியதல்ல, இது எங்கு முடிகின்றது எங்கு தொடங்குகின்றது அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கு இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த மாதிரி விஷயத்தை சட்டுன்னு யாராலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பலமாக வேரின்றி உள்ள இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். அட்டாச்மெண்ட் இது இல்லாமல் நம்ம அதை கட் பண்ண சொல்கிறாரு. அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். ஸோ யாருக்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சா நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம மாட்டிக்க மாட்டோம், திரும்பி வரமாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சரணாகதி என்ற விஷயத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இங்கே முன் வைக்கிறார். இங்கே 4வது இதில் எங்கு தொடங்குகின்றதோ யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷன் பகவானிடம் யாருக்கிட்டேருந்து உருவாகுது எங்கேருந்து ஆரம்பிக்குது அவர்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த முடிக்கிறாரு. அப்போ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும் சொன்னார்ல, அந்த சரண அடைய வேண்டும் இந்த விஷயத்தை வச்சு தான் இந்த டெக்ஸ்ட் 5வது பதமே இருக்குது. ஓகே, பொதுவாக எல்லாம் பக்தர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, கலந்துரையாடுவாங்க, சத்சங்கம் மூலியமாக சொல்லுவாங்க. அதாவது என்றுமே சொல்கிறீங்களே, வாட் இஸ் சிம்டம் ஆஃப் சரணாகதி, சரணாகதியை அடைந்தவர்களுடைய அறிகுறி என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இப்போ எங்கள் கிளாஸில் இப்போ நீங்கள் இருக்கிறவங்க பாதி பேருக்கு தெரியும், அது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அதாவது சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயத்துக்கு என்ன அறிகுறி, வாட் இஸ் த சிம்டம் ஆஃப் சரணாகதி, யாருனாலும் சொல்ல முடியும். இங்கே வந்துருக்குங்க, ஒன்லைன் வந்துருக்குங்க, யாரும் சொல்ல முடியும். சிம்டம் ஆஃப் சரணாகதி அது எத்தனை இருக்குது, அது வரிசைப்படுத்துங்க, யாருக்கு தெரியுங்க. சிம்டம் ஆஃப் சரணாகதி, சரணாகதி அடைஞ்சவங்களுடைய அறிகுறி. ஹரி கிருஷ்ணா சினேக மாதேஜி, சொல்லுங்கள், கூறுங்கள் ப்ளீஸ். They have no anarthas in them. Their bhakti is this ananya bhakti. They are very clear. They don't want anything. They only want to serve Bhagavan. Okay. And then everything they do for Bhagavan. Nothing else in their mind. Okay, Mataji. That's all good point. Related the symptoms of Saranagati. But how many symptoms have Mataji? 6, Prabhu. Okay, can you list? Anupoliation Sankalpa. Okay, after that you give the meaning also. Doing what is favorable for Bhagavan. Yes, Krishna is sadhagamana vishik. Okay, very good. Okay, next, number 2. Pratikuliyation Vrajanam. Okay. Rejecting everything unfavorable to Bhagavan. Yes, Krishna is இது தேவையில்லையா அதெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் Rakshitya Vikwaso, having faith
ஆமாம், அவர் தான் காப்பாற்றுவார் என்ற. எஸ், வெரி He குட், will always protect you. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் Goptrava Varsanam. Number 4, yes. Accepting Bhagavan Sri Krishna as one Mukti maintainer. Yes, அவர் தான் காப்பாற்றுவார். வெரி குட், வெரி குட் மாதாஜி. ஓகே, கமான். நெக்ஸ்ட் நம்பர் 5. Atma Nishkalpa, complete submission on oneself. Atmanya, feeling humble. வெரி குட். யா, செல்ஃப் சரண்டர். யா, ஓகே. அடுத்து நம்பர் 6. Number 6 is Kalpanya. எஸ், கற்பனியா மீன்ஸ் Be very humble. Humble. Be very humble and you're tolerant and humble. கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் டு லாட். அதாவது அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, டிபெண்ட்ஸ். ஏன்னா அவர் சார்ந்து இருக்கிறது. ரைட், ஓகே மாதாஜி. Yes, Prabhu. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. திஸ் இஸ் 6 சிம்டம் ஆஃப் சரணாகதி. இப்போ இது ஏன் நான் சொன்னேன்னா, இப்போ எல்லாரும் என்ன பேசியிருப்பேன் கிளாஸில், அதாவது சரணாகதி அடைஞ்சிட்டு பிரபு, நான் இப்போ கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். கேட்குறப்ப என்ன எல்லாம் சொல்லுவோம், இதுதான் இது நீ இருக்கா அவங்கக்கிட்ட, நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த தோணுத எண்ணங்கள் இருக்கா, அப்படியே அந்த ஃபீலிங் இருக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சி பார்க்குறீங்கன்னா, திஸ் இஸ் ஆக்சுவல் சரணாகதி டு கிருஷ்ணா. 6 சிம்டம் ஆஃப் சரணாகதி. வெரி குட். இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வாட் இஸ் குவாலிஃபிகேஷன் டு சரண்டர். இது சிம்டம், அதாவது சரணாகதி அடைஞ்சவங்களுடைய சிம்டம். இப்போ கிருஷ்ணர் இந்த சாப்டர் 15 டெக்ஸ்ட் 5 என்ன சொல்கிறாருன்னா, 15வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சரண்டர் பண்ணுறவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும். தகுதி. இப்போ நீ சரண்டர் பண்ணணும். அதாவது கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, நம்பர் 4ல் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு, எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ, எங்கே போனால் திரும்பி வரக்கூடாதோ அந்த இடத்தை நாடி, அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரம புருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். சரணடை சொல்லிட்டாரு. யூ கம்ப்ளீட் சரண்டர் டு கிருஷ்ணா. ஓகே, இப்போ சினேகா மாதாஜி சொன்னது 6 சிம்டம் ஆஃப் சரணாகதி. அதாவது யாரெல்லாம் சரண அடைஞ்சிட்டீங்களோ அவங்களுடைய சிம்டம், அறிகுறிகள். இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வாட் இஸ் குவாலிஃபிகேஷன் டு சரண்டர் கிருஷ்ணா, என்ன தகுதி வேணும். அதில் 6 சிம்டம் ஆஃப் சரணாகதி. இதில் 6 பாயிண்ட் டு சரண்டர் டு கிருஷ்ணா. குவாலிஃபிகேஷன், தகுதி, 6 தகுதிகள் இருக்கணுமா. எஸ். ஸோ எல்லாரும் சரணாகதியை பற்றி சிம்டம் பேசிட்டோம். ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்ன தகுதி இருந்தால் நீ என்கிட்ட சரணாகதி அடையலாம் அப்படின்னு பேசுகிறாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு, சொல்லுங்க. அந்த மஸ்தேங்க சொன்னாங்க 6 வகையான சிம்டம் சரணாகதி. அது நீங்க ஒன்னு ஒரு ஆர்டர்ல சொல்லி என்னன்னு கரெக்டா வலிக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ அந்த 6 சிம்டம் இருக்குல்ல, அதாவது நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோமா, கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கோம்ல. யார்கிட்ட கேட்குறதுன்னு அவசியம் இல்லை, தன்னைத்தாலையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதில் 6 அறிகுறி இருக்குது. அது அனுகுல் யஷ சங்கல்ப. கிருஷ்ணருக்கு சாதகமான விஷயத்தை ஏற்றுக்கணும். கிருஷ்ணருக்கு சாதகமான விஷயம் ஏற்றுக்கணும். ஓ, இது கிருஷ்ணருக்கு நாங்கள் வந்ததுனால நான் இதை ஏற்றுக்கூடாதா, அது கிருஷ்ணருக்கு வந்ததுனால நான் இதை சாப்பிடக்கூடாதா, அது சாப்பிடக்கூடாதா, ஏகாதசிக்கு கிருஷ்ணருக்காக நான் இருக்கிற அந்த அன்னைக்கு தானியம் சாப்பிடக்கூடாது. பிரபு, நான் பெர் டே நான் நாசிலிமா இல்லாமல், ரொட்டி சாணை இல்லாமல், கரிமி இல்லாமல், வந்தான்மி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பிரபு. அதாவது சாத்வீகமான உணவாக சொல்கிறேன். சைவமாக இருந்தும் கூட அது அந்த மாதிரி உணவுகள் இருக்குது சைவத்தில். அது பகவான் நைவேத்தியம் பண்ணி, இதெல்லாம் நான் இல்லாமல் இருக்க முடியாது பிரபு. அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும். ஏகாதசிக்கெலாம் நான் எப்படி இல்லை, பகவானுக்காக நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தாகணும். அதாவது தானியங்கள், கிரெயின்ஸ் இல்லாமல் பல வகைகளை சாப்பிட்டு இருக்கணும். ஸோ பகவானுக்கு மித்த விஷயங்கள், அந்த ஃபாஸ்டிங் எடுக்கிறது, விரதம் எடுக்கிறது எல்லாமே பகவானை சார்ந்தமான விஷயத்த அது ஏற்றுக்கணும். அது பகவானுக்காக நான் ஏற்றுக்கிட்டேன், நான் பாடி இஷ்டப்படி அப்படிலாம் இல்லை. பிரத்திகூல் எஸ்ஸ வர்ஜனம், தேவையில்லாத விஷயத்த
அதாவது பகவானுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுன்னா ரிஜெக்ட் பண்ணிடணும். அதாவது அந்த அந்த பக்திக்கு தேவையில்லாத விஷயத்த, முக்கியமாக அந்த பாவங்களை, மது, மாது, சூது, மாமிசம், கேம்பிளிங்காக இருக்கட்டும், மீட் ஈட்டிங்காக இருக்கட்டும், இன்டோகேஷன், அது அந்த ஆல்கோஹால் குடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் இலிச்சி செக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ஃபுல் ஆக்டிவிட்டி, நாங்கள் பாவக்காரங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மித்த விஷயங்கள் எது எது தேவையில்லாங்கிறாங்களோ அந்த விஷயத்த எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடணும் பகவானுக்காக. அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கணும். அது 2வது சிம்டம். 3வது ரக்ஷிஷ் யா திதி விஸ்வாச. பகவானை தான் என்னை காப்பாற்றுவார், அவர் தான் எனக்கு உண்மையாகவே காப்பாற்றக்கூடியவர், நம்பிக்கை அவர் மேலே. அவர் தான் ப்ரொடெக்ஷன் பண்ணுவார், ஃபெய்த் இன் ப்ரொடெக்ஷன். அவர் தான் நீ என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு திடமான அந்த நம்பிக்கை. கோப்துருவே வரணா, அவர் தான் என்னை மெயின்டைன் பண்ணுறாரு, அவர் தான் என்னை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, அந்த விஷயத்த ஏற்றுக்கிறது. அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையும் அவர் தான் எனக்கு எல்லாம் பார்த்து கொடுக்குறாரு. ஓகே, அப்படின்ற இது. 4வது ஆத்மா நிக்ஷேபா, ஃபுல்லி சரண்டராக இருக்கணும். அதாவது எப்படின்னா 3 விஷயம், பாடி, மைண்ட், சோல். உடல், மனது, ஆத்மா ரீதியாக 3 விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட ஃபுல்லி செல்ஃப் சரண்டர் ஆயிடணும். ஓகே, ஆத்மா நிக்ஷேபா. ஓகே, கார்பண்யனா அவர் சார்ந்து தான் இருக்கணும், அவர் சார்ந்து தான் இருக்கணும். பகவான் நம்மளுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் அவர் நம்மளுக்கு பார்த்து கொடுப்பார். அதனால் நம்ம இது அது இதை கொடுத்து அது கொடு, அது இது பண்ண அது பண்ண, இப்படி பகவானுக்கிட்ட டீலிங் இல்லாமல், பகவான் நான் அவருக்கு பக்தி பண்ணுறேன், எனக்கு என்ன தேவையோ அவர் பார்த்து எனக்கு செஞ்சுக்குவார், அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு. அவர் சார்ந்து நம்ம வாழணும். அவர் அப்படிதான்லாம் கண்டுக்க மாட்டார் சமத்தில், நம்ம பாட்டுக்கு நம்ம இது பண்ணுவோம், நம்ம டீலிங் வச்சுக்குவோம். ஆனால் இருந்தாலும் வெளியே எங்கெங்கே போய் போவோம், நம்ம ஏன் எங்கெல்லாம் இவரே இது பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஃபுல்லி அவர் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அவர் சார்ந்தே நம்ம வாழணும். இதான் கர்பண்யா. கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் ஆன் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா. அவருடைய டிபெண்ட்ஸ், அவருடைய சார்ந்தி நம்ம வாழணும். இந்த 6 சிம்டமும் பார்த்தீங்கன்னா சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். இது சிம்டம் ஆஃப் சரணாகதி, அதாவது சரணாகதி அடைஞ்சவங்களுடைய அறிகுறிகள். இப்போ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறது என்னன்னாக்கா, த ப்ரொசஸ் சரண்டரிங். இப்போ சரணாகதி அடையணும்னா நீ என்னென்ன உனக்கு தகுதி, குவாலிஃபிகேஷன் இருக்கணும், பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நீர்மான மோகா. மான மோகா அப்படின்னா என்னென்னா, மானனா பொய் கௌரவம், ஃப்ரீ ஃப்ரம் ஃபால்ஸ் ப்ரிஸ்டேஜ், ப்ரைட், ஓகேவா. மோகா இலூஷன். நீர்மான மோகா சித்தசங்க தோஷா. ஓகே, முதல் நீர்மான மோகா, பொய் கௌரவம், மயக்கம். இதுக்கு புருபாதா சொல்லியிருப்பாருங்க, பொருளூர்லேயே சொல்லியிருப்பாரு. சரணடை முறை இங்கே மிக அருமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. முதல் தகுதி என்னவெனில், கர்வத்தினால் மயங்காமல் இருக்க வேண்டும். கட்டுண்ட ஆத்மா ஜட இயற்கையின் எஜமானாக தன்னையே எண்ணிக்கொண்டிருப்பதால் பரமபுருஷ பகவானிடம் சரணடைவது அவனுக்கு மிகவும் கடினமாக உள்ளது. எஸ், நம்ம தான் இங்கே என்ன செய்ய, எஜமான், ஐ ஆம் த பாஸ் அப்படின்னு நினைக்கிறான். இந்த எல்லாத்துக்கும் நான் தான் உரிமையாளன் அப்படின்னு நினைக்கிற அந்த பொய் கௌரவம்னால சரணாகதி அடையல. ஸோ பொய் கௌரவம் இருக்கக்கூடாது, மயக்கம் இருக்கக்கூடாது, பொய் கௌரவம். ஓகே, ஸோ இதை உண்மை அறிவை விருத்தி செய்வதன் கொள்வதன் மூலம் ஜட இருக்கையின் எஜமானன் தான் அல்ல என்று பரமபுருஷ பகவானி எஜமானர் என்று அவன் அறிய வேண்டும். எஸ், உண்மையான எஜமான் யாரு? உண்மையான பாஸ் யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவர் தான் உரிமையாளர் எல்லாத்துக்கும். அந்த ஒரு விஷயத்தை பொய், அதாவது தான் எஜமான் என்ற விஷயத்தை தூக்கி போடணும். நம்ம எஜமான் இல்லையே, எஜமான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த பொய் கௌரவத்தை நீங்கள் தூக்கி போடணும். தகுதி, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இஃப் யூ வாண்ட் டு சரண்டர் டு கிருஷ்ணா, கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் சரணாகதி அடையணுன்னா குவாலிஃபிகேஷன், தகுதி என்னன்னாக்கா, இந்த ஜட, அதாவது என்னது, பொய் கௌரவத்திலேருந்து, அதாவது நீர்மோன மோகா. ஓகே, பொய் கௌரவம், மயக்கம், தகுதி. ஓகே, ஸோ இது கொஞ்சம் படிச்சிடறேன்.
அடுத்து என்ன சொல்ற, கர்வத்தினால் உண்டாகும் மயக்கத்திலிருந்து அவன் விடுதலை பெறும் பொழுது சரணடை முறை தொடங்க முடியும். இந்த கர்வம் இருக்குல்ல, இந்த எஜமான் என்ற அந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியாகும் போது, இல்லை நான் இல்லை உண்மையே ஓனர் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு வரும்போது அந்த என்ன சொல்லுவாங்க, சரணாகதி அடங்கியான விஷயமே அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் சொன்னதாக இருக்கட்டும், சினேகமன் சொன்னதாக இருக்கட்டும், அது சிம்டமே. இப்போ யாரும் சரணாகதி அடையிலையோ தகுதி என்ன, குவாலிஃபிகேஷன் என்னன்னா இது, ஐ எம் த ஓனர். அது அந்த ஐ எம் ஆன் த லேண்ட், ஐ எம் ஆன் த ஆஃப், காருக்கு ஓனர் நான், இந்த ஓனரு. அப்புறம் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த கம்பெனிக்கு ஓனர் நான், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க, ஓனருங்கிறாங்க. நான் தான் அது. உண்மையாக யார் தான் ஓனர் இருந்து இதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். சரண்டர் ஆகிறதுக்கான தகுதி. ஓகே. அப்புறம் இந்த ஜட உலகில் ஏதேனும் மரியாதை எப்போதும் எதிர்பார்க்கும் நபரால் பரமபுருஷனிடம் சரணடைய முடியாது. எஸ், எப்போ பார்த்தாலும் எனக்கு பஸ் நான் ஒரு என்ன சொல்லுவாங்க, நான் பெரிய ஒரு படிப்பில் இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரத்தம்மா, ஐ எம் ரிச் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி, ஐ எம் டாக்டர், ஐ எம் லாயர், ஐ எம் இன்ஜினியர், ஐ எம் டீச்சர், ஐ எம் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு எடிகேட் பர்சன், நான் காசு நிறையா வச்சுருக்கேன் தெரியுமா, நான் வந்து வெளியே போனாலே நான் ஒரு பாலிட்டிக்கல் பெரிய பர்சன், நீ எனக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த விஷயத்த இருக்கக்கூடாதுங்கிறாரு. நான் சொல்ல, கிருஷ்ணர் சொன்னது புரூபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. ஒருவன் உலகிற்கு வந்து சில காலம் தங்கி பின்னர் சென்று விடுகிறான் என்ற போதிலும் அவன் தானே உலகின் நிஜமான என்ற முட்டாள்தனமான எண்ணத்தில் உள்ளான். முட்டாள்ன்ட்டாரு, ஃபூல், ஸ்டூபிட், இடியட், மடையன்னு சொல்லிட்டாரு. அதாவது அவரே இப்போ அழகாக சொல்கிறார், சில காலம் தங்கி சில பின்னர் சென்று விடுகிறான். கொஞ்ச நாள் வரும், வாழ்கிறோம், நாடக மேடை, உலகென்ற நாடக மேடையில் நடிக்கிறோம், எல்லாரும் ஆக்டிங் பண்ணுறோம். இந்த இடம் மலேசியா, கெட்டாக்காரன், பேரா, ஸ்லாங்கோர், ஜேபி, ஐஎம் மலேசியன், இப்படி எல்லாம் நம்ம ஒரு நாடகம் போடுறோம், நாடக மேடை. ஐ மீன் இந்தியன்ஸ் பாடி இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு நாடகம் போட்டுட்டு இது எங்கள் ஃபேமிலி ஃபாதர் இதெல்லாம் திடீர்னு கிளம்பிடுறோம். ஸோ இவ்வுலக எஜமான் என்ற முட்டாள்தன் காரணத்தால் உள்ளான். ஸோ அவன் வந்து இந்த கொஞ்ச நாள் தங்கிட்டு அந்த போகிற காலத்திலே ஐ எம் த ஓனர்னு சொல்கிறான். ஸோ இது வந்து முட்டாள்தனங்கிறார். இந்த அறியாமையே கர்வத்திற்கு காரணம். இதுவே பொய், கர்வம், இதுதான் பொய்யுங்கிறார். பொய், நீர்மோன மோகா. ஸோ இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு எல்லா விஷயங்களையும் சிக்கலாக்கி அவன் எப்போதும் தொல்லையிலேயே இருக்கின்றான். ஸோ இந்த மாதிரி பொய் கவரத்தில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த ஊருக்காரன், அந்த ஊருக்காரன், நான் இவன், நான் அவன், நான் எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பொய் கவரத்தில் இருக்கிறதுனால அவன் வந்து மாட்டிக்கிறான். கிருஷ்ணகிட்ட சரணாகதி அடைய முடியுது. யூ கேனாட் சரண்டர் டு கிருஷ்ணா. முழு உலகமும் இந்த எண்ணத்தின் கீழ் இயங்குகின்றது. இந்த பூமியினை நிலத்தினை மனித சமுதாயத்திற்கு உரியது என்று மக்கள் கருதுகின்றனர். மேலும் இந்த பொய்யான எண்ணத்தின் கீழ் நிலைத்து பாகுபடுத்தி தங்களையே உரிமையாளர்களாக ஆக்குகின்றன. இவ்வுலகின் உரிமையாளர் மனித சமுதாயமே என்னும் நோக்கத்திலிருந்து ஒரு விடுபட வேண்டும். இத்தகைய தவறான நோக்கத்திலிருந்து அவன் விடுபடும் போது குடும்ப பற்று, சமூக பற்று மற்றும் தேசப்பற்றினால் விளையும் தவறான தொடர்பிலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான். சில பேர் ஃபேமிலியில் அட்டாச்மெண்ட், சில பேர் வந்து கம்யூனிட்டி மேலே அட்டாச்மெண்ட், சில பேர் கவுண்ட்ரி மேலே, ஒரு ஸ்டேட்டு ஒரு கவுண்ட்ரி மேலே அட்டாச்மெண்ட். ஸோ இத்தகைய தவறான உறவுகள் ஒருவனை ஜடவுகள் பின்னுகிறது. இந்த அட்டாச்மெண்ட், இந்த பற்றுதல் ஒருத்தன் இந்த பௌதிக உலகத்தில் மெட்டீரியல் வேர்ல்டில் வந்து அவனை வந்து மாட்டி வைக்குது. இவ்வாறு தவறான தொடர்பில் இருந்து விடுபட்ட பிறகு அவன் ஆன்மீக ஞானத்தை வளர்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதோட நான் நிப்பாட்டிட்டு இந்த மிச்சம் இருக்கிற 6 சொல்கிறேன் நான். தவறான தொடர்பு வந்து விடுபட்டு அவன் ஆன்மீக. ஸோ அடுத்து நீர்மோன மோகா. ஓகே, பொய்யான கௌரவம், மயக்கம். அப்புறம் 2வது என்ன பார்த்தீங்கன்னா ஜித சங்க தோஷா, தவறான சங்கத்திலேருந்து விடுபடணும். தவறான சங்கம்னா என்னது? தேவையில்லாத சங்கம், அசோசியேஷன். தேவையில்லாத சங்கம் நம்ம வைக்கிறப்ப அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், அதுலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே தவறாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம வந்து எந்த விஷயமும் கற்றுக்கிருந்தாலும் அந்த விஷயத்தோடு நம்ம வந்து சேருவோம். இப்போ ஒருத்தங்க வந்து பிஸ்னஸில் வந்து ஒருத்தங்க வந்து முன்னேறணும் அப்படின்னாக்கா அது நல்ல வழியும் பிஸ்னஸ் இருக்குது, கெட்ட வழியும் பிஸ்னஸ் இருக்குது.
என்ன இது நல்ல பிஸ்னஸ்னாலே ஒரு ஓகே தானே, அதனே நெட்டொலி. அதாவது ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸ் என்ற பேரில் வந்து ட்ரக் சப்ளைன்னுவாங்க, அதாவது போதைப் பொருள் வஸ்துக்கள் விற்பது. அது வந்து அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா இது பிஸ்னஸ்ன்னுவான். இப்போ திருடன் இருக்கான்ல, தீஃப் பெஞ்சூரி, அவன்கிட்ட இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இது என்ன தவறு இல்லை, இது என்னோடய தொழில்னுவான். இது தொழிலா? இது என்ன கெட்ட செயல், இது திருடுற, நீ திருடனா மாட்டிக்குவேன் போலீஸில், எப்படி இருந்தாலும் ஜெயிலில் போட்டுருவாங்க. இதுவே தொழிலுங்கிற, அவனுக்கு அது தொழில், ஆனால் அது கெட்ட செயல். அந்த மாதிரி பிஸ்னஸில் கூட நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தா கூட என்ன மாதிரி பிஸ்னஸில் வச்சுக்கிறோம், அது லீகலா இல்லீகலா, அது வந்து தவறா, அது பாவக்காரி இல்லையா, இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. யாரு கூடயே சேர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளுடைய அந்த என்ன சொல்லுவாங்க எண்ணங்கள், நம்மளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம்லாம் மாறும். என்ன மாதிரி டீல் வச்சுருக்கோம். அந்தமாரி ஜித்த சங்க தோஷா, தேவையில்லாத தவறான சங்கத்தில் மூலிமா நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லா இதுலேயும் சொல்கிறேன், தவறான விஷயத்தில் நம்ம ஈடுபடுறப்ப, தவறான சொசைட்டியில் நம்ம போய் சேர்றப்ப, அதில் அங்கே கற்றுத்தர விஷயங்களை கற்றுக்கிட்டு அது நம்ம ஆக்டிவிட்டி டெய்லி லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதை ஈடுபடுத்துகிறப்ப, என்கேஜ் பண்ணுறப்ப நம்ம மாட்டிக்கிறோம். எல்லா விஷயத்தையும், அது வந்து பாலிட்டிக்காக இருக்கலாம், அது வந்து இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கலாம், அப்புறம் வந்து என்னது நிறைய இருக்குது. இந்த மாதிரி மித்த விஷயங்கள் மூலிமா நம்ம மாட்டிக்கிறப்ப அது நம்ம இந்த பகவான்கிட்ட சரணாகதி அடைய முடியாது, சரண்டர் பண்ண முடியாது. ரெண்டாவது குவாலிஃபிகேஷன். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா அத்தியாத்ம நித்யா, நித்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஊஸ் அண்டர்ஸ்டாண்ட் த எட்டர்னல். அதாவது நித்தியம்னா எத்தனல், அதாவது நித்தியமான விஷயம். பகவான் என்பது நித்தியம், பகவான் சார்ந்த எல்லா விஷயம் நித்தியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பகவான் லோகம், பகவானுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயம், கோலோக பிருந்தாவனம், வைகுண்டம், துவாரகா, மதுரா, கோலோக பிருந்தாவனம், இதெல்லாம் பகவானுடைய நித்தியமான வாசத்தலம், அவருடைய இருப்பிடம், அவருடைய பிளேஸ், அவருடைய அந்த இடமே எல்லாம் நித்தியம். பகவான் சொன்ன வார்த்தை நித்தியம், இட்டர்னல். அவர் சொன்னது வந்து என்றைக்கும் மாறவே மாறாது. அவர் வாக்கு கொடுத்தாரோ, அவர் வந்து ஒருத்தன் பக்தனை காப்பாற்றுனாரோ, இல்லை அவருக்கு வந்து நான் இவனை காப்பாற்றுவேன், நான் இவனை வந்து பாதுகாப்பேன், இப்படி நான் சொல்லக்கூட வார்த்தையாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், எல்லா பகவானை சார்ந்த எல்லா விஷயங்களும் நித்தியமானது. எஸ், இந்த உலகத்தில், இந்த உலகம், அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம் யார் பறவையில் இருக்கின்றது? மாயா, துர்கா தேவி, காளி தேவி, இவங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ வந்து யாரெல்லாம் கிருஷ்ணர் பக்தியில், கிருஷ்ணருடைய பேச்சு கேட்கல, கிருஷ்ணருடைய வார்த்தையை கேட்கல, கிருஷ்ணருக்கு பக்தி செய்யலை, கிருஷ்ணருக்கு சேவை செய்யலை, கிருஷ்ண நாமங்கள் சொல்லலை, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ண சம்பந்தமாக இருக்கக்கூடிய சாது சங்கம், சற்சங்கம், அவர்கள் பேசக்கூடிய பாகவதமாக இருக்கட்டும், அவருடைய சம்மதமான கீதையாக இருக்கட்டும், கிருஷ்ணர் சேவையாக இருக்கட்டும், கிருஷ்ண பண்டிகையாக போய் கலந்துக்கிறதாக பிரசாதமாக இருக்கும், இந்த மாதிரி விஷயத்தில் ஒருத்தன் ஈடுபடுறான்ல, அப்படி இருக்கிறப்ப இந்த மாயாதேவி வந்து தொந்தரவே பண்ண மாட்டாங்க. ஆனால் யார் இதுலேருந்து விட்டு வெளியே அவன் மனப்போன போக்கில் வாழ்ந்து பாவங்களில் ஈடுபட்டு இப்படியே வாழ்கிறாங்களே, அவங்கள வந்து தண்டிக்கிறாங்க மாயாதேவி, அது துர்காதேவி. அப்போ ஒரே உலகத்தில் தான் இருக்கோம் நம்மளும் பக்தர்களும் இந்த உலகத்தை தான் வாழ்கிறோம். கர்மி, அதாவது கிருஷ்ணருக்கு பேச்சை கேட்காம மனப்போன போல வாழ்கிறாங்களே பௌதிக மக்கள், அதாவது ஆன்மீகம் வேண்டாம், அதாவது இந்த மாதிரி கிருஷ்ணர் சம்மந்தமான இந்த விஷயம் எனக்கு வேணாம், பகவானே எனக்கு வேணாம், கடவுளே எனக்கு பிடிக்காது அப்படின்னு வாழ்கிறவங்க, சரியாக பின்பற்றாதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க, அவங்களும் நம்மளும் ஒன்றா தான் வாழ்கிறோம், ஒன்றா தானே இருக்கும், இங்கே தானே இருக்கோம். அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நம்மளும் வேலைக்கு போகிறோம், அவங்களும் படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கிறோம், அவங்களும் பெரிய பெரிய வீடு வாங்குறாங்க, காடி வாங்குறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். இது எப்படின்னா, அதுக்கு சில புரிபாத உதாரணம் கொடுப்பாரு. பூனை தன் குட்டியை கடிச்சு இழுத்துட்டு போகும்போது அந்த பூனை குட்டியை வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும், அதுக்கு வந்து ஒரு பயமே இருக்காது. அதே பல்லில் தான் கடிச்சு எடுத்து போவோம், எடுத்தும்போது பூனை அப்படியே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே மியாவும் மியாவும் அப்படியே கத்திக்கிட்டு சும்மா இருக்கும். அதே வாயில் எலி கடிச்சு எடுத்து போகும்போது அந்த எலி பய உணர்த்தோடு இருக்கும். அந்த மாதிரி தான் கிருஷ்ணருடைய, இப்போ இந்த பூனை குட்டியை எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்குது, அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் பக்தர்கள் இருக்காங்க.
யார் யாரெல்லாம் கிருஷ்ண பேச்சு கேட்காம இருக்காங்களோ அந்த எலி வாயில் மாட்டின மாதிரி எலி கடிச்சு எடுத்து போது பூனை முடிஞ்சு என் கதை அவ்வளோதான் மருகியா முடிஞ்சு மரணம் தான் அப்படின்னு அந்த ஒரு பயத்திலே இருக்கும், மரண பயத்திலே. அந்த மாதிரி தான் இங்கே. ஸோ இப்போ கிருஷ்ணர் பக்துக்கு என்பதுமே வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு இதுதான், அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். என்ன வரணும்னா, ஸோ எது இருந்தாலும் பகவானுடைய அந்த இது அவரோட சார்ந்து தான் எல்லாமே இருக்குது. எல்லாமே அவருடைய படைப்பு தான், அவருடைய சக்தியில் தான் இயங்கிட்டு இருக்கு. அவரே நம்ம அவருடைய உண்மையான விஷயத்தில் நம்ம ஈடுபடுறப்ப எதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் வேப்பணும், அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம இருக்கணும். அதான் அத்தியாத்ம நித்யா. ஸோ நிர்மாண மோகா, ரெண்டாவது சித்த சங்கா, மூணாவது அத்தியாத்ம நித்யா. ஒன்றாவது பொய் கௌரவம் மயக்கத்திலேருந்து விடுபடணும், ரெண்டாவது சித்த சங்க தவறான சங்கத்திலேருந்து விடுபடணும், மூணாவது அத்தியாத்ம நித்யா நித்தியத்தை புரிந்து கொள்ளணும், பகவானுடைய நித்தியமான விஷயத்தை புரிந்து கொள்ளணும், நாலாவது வினிவிருத்த காமா. நாலாவது தான் வந்து பெரிய விஷயம், அதாவது பௌதிக காமத்தை நிறுத்தி விட வேண்டும். பௌதிக காமம்னா ஆசை, லஸ்ட், ஆசை, டிசைர். இந்த ஆசையை வந்து நிப்பாட்ட சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஆசையை நிப்பாட்டாத வரைக்கும் யூ நாட் சரண்டர் டு கிருஷ்ணா. ஸோ இது வந்து அதான் சொன்னேன், 6 விதமான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்க தகுதி சொல்லியிருக்காரு. 6ல் வந்து இப்போ நாம் வந்து நிர்மாண மோகா, ஜித்த சங்கா, அத்தியாத்ம நித்யா, இப்போ வந்து வினிவிருத்த காமா. ஸோ வினிவிருத்த காமான்னு என்னது, பௌதிக காமத்தை நிறுத்திவிட்டு. ஸோ இப்போ 15வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகத்தில் இருக்கும். சாப்டர் 15 டெக்ஸ்ட் 5, 15வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். ஸோ கிருஷ்ணர் இந்த காமா அப்படின்ற விஷயத்த 2.14 சொல்லிட்டாரு அர்ஜுனர்கிட்ட. என்ன சொன்னார், யாருக்கு என்ன தெரியும்? மறுபடியும் போகணுமா ப்ரோ? எஸ், போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து கிருஷ்ணர் அங்கே என்ன சொல்லியிருக்காரு, இது கனெக்ட் ஆகுது இந்த விஷயத்த. 2.14 2.14 மற்ற ஸ்பர்சத்து கௌந்தயா சிதோஷ்ண சுக்க துக்கதாக ஆகமாபாயினோ நித்யா தம் ஸ்திதிஸ்வ பாரதா. என்ன சொல்கிறாருன்னா, குந்தியின் மகனே, இன்பத் துன்பங்களிலிருந்து நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறையவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும் புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரத குலத்தோன்றில் இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். ஓகே, அடுத்து 2.15 சொல்கிறாரு. யாமி நா வியத்தயந்த் ஏத்தே புருஷஷப ஷம துக்க சுக்கம் தீரம் ஷோ அமிர்த வாயு கல்பதே. மனிதனின் சிறந்தோனே, அர்ஜுனனே, இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இவ்விரண்டும் நிலைகளின் தன்னிலை மாறாது இருப்பதனுமே நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெற்றவனாக இருக்கிறான். தகுதி பற்றி 2.14-15 சொல்லிட்டாரு. எங்க சொல்லியிருக்காரு? 14-15 சொல்லிட்டாரு தகுதி, குவாலிஃபிகேஷன். ஸோ இங்கே 4வது குவாலிஃபிகேஷன் என்னன்னா வினிவிருத்த காமா. வினிவிருத்த காமானா நம்ம வந்து பௌதிக காமத்தை நிறுத்தணும், எல்லா விதமான ஆசைகளையும் நிறுத்தணும். ஆசை காமா. ஸோ காமானா பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, காமானா இவங்க வந்து ஆண் பெண் உறவு, மேன் அண்ட் விமன் ரிலேஷன்ஷிப், இது மட்டும் காமா இல்லை, லஸ்ட் இல்லை. காமா மீன்ஸ் என்னன்னா எல்லா விதமான ஆசைகள், டிசைர் ஆசைகள். இந்த வேணும், அது வேணும், இதை பண்ணணும், அது பண்ணணும், இந்த ஆசை, அந்த ஆசைகளே வேணும். இது வந்து பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அந்த இது வராது. எல்லாத்துக்கும் பிரபு எனக்கு இந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை இருக்குது, அந்த ஆசை இருக்குது. அப்போ கேட்பாங்க, ஆசையே படக்கூடாதா அப்படின்னா, பௌதிக ரீதியாக ஆசைப்படுறதுனால மாட்டிக்கிறோம். ஏன்னா அதுலேருந்து என்ன வில்லங்க இருக்குன்னே தெரிய மாட்டேது. வில்லங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு விஷயம் இருக்க மாட்டேது. ஆனால் பக்தர்கள் சில சமயம் ஆசைப்படுறது இருக்குது. என்ன மாதிரி ஆசைப்படுவாங்கன்னா, பிரபு வாழ்க்கையில் ஒரு நாள் எப்படியாச்சும் மாயாப்பூர் போயிடணும், வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் எப்படியாச்சும் ஜெகநாத்புரி போயிடணும், வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் நான் அயோத்தியா போயிடணும், மதுரா போகணும், பிருந்தாவன், அப்புறம் என்னது ஜெய்ப்பூர் போகணும், அங்கே இருக்கிற ஜெய்ப்பூரில் இருக்கிற ராதா கோவிந்தா
ராதா கோபிநாத்தா, ராதா மதன மோகன விக்கிரத்தை பார்க்கணும், அப்புறம் ராதா வினோதா மாதவா அங்கே தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் நான் போய் பார்க்கணும், தரிசனம் எடுக்கணும், ஆசீர்வாதம், அவங்க அருள் பெறணும், இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆசைகள் இருக்குது. அப்போ பகவான் சார்ந்த ஆசைகள் இருக்கிறப்ப அது வந்து ஒரு எதுக்கும் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அது 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 தவறு கிடையாது. பகவானை சார்ந்த பகவான் நம்ம வேண்டிக்கலாம், பகவானே உனக்கு இந்த மாதிரி நான் வந்து உன்னை இந்த தரிசனம் எடுக்கணும், எனக்கு கருணை காமி, நான் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து அங்கே நான் பார்க்கணும், உன்னுடைய பிரசாதம் சாப்பிட்டு அங்கே கீர்த்தனம் பண்ணி அங்கே இருக்கிற பக்தர்களோடு நான் வந்து சாது சங்கம் வச்சு கொஞ்ச நாள் அந்த எடுக்கணும், அது வேற. இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா பௌதிக ரீதியான ஆசைகள். இந்த விஷயத்தை நம்ம நிப்பாட்டலைன்னா இது அப்படியே வளர்ந்துட்டு போணுச்சுன்னா அதோடைய பின்விளைவு அதிகமாகவே இருக்கும். ஸோ கிருஷ்ணர் வந்து இதில் சொல்கிறாரு, கீதையே எல்லா விஷயத்துக்கும் வந்து அது சொல்யூஷன் இருக்குது. கீதை வந்து பார்த்தீங்கன்னா 16 அத்தியாயம் 21வது ஸ்லோகம், 16 அத்தியாயம் 21 ஸ்லோகத்தில் த்ரீவிதம் நரகேஷ்யேத்தம் துவாரம் நாசனம் ஆத்மனஹ காம குரோத ததா லோபஸ் தஸ்மாத் ஏதத் த்ரயம் தியஜேத். காமம், கோபம், பேராசி ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்ல 3 கதவுகளாகும். எஸ், காம குரோத லோபா, காம குரோத லோபா, காமம், கோபம், பேராசி ஆகிய நரகத்திற்கு கொண்டு செல்ல 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். இதை வந்து நான் சொல்லலை, கிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறார். ஓகே, அசுரத்தனமான வாழ்வின் ஆரம்பம் இங்கே விரிவாக்கப்பட்டுள்ளது. தனது காமத்தை திருப்தி செய்ய ஒருவன் முயல்கின்றான், அவனால் அது முடியாத போது கோபமும் பேராசியும் எழுகின்றன. ஆசைகள், காமம்னது நாட் மேன் அண்ட் மெமன் டு ஆசைகள். அந்த ஆசைகள்னாலே இங்கேருந்து மாட்டிக்கிறாங்க, அந்த ஆத்மா ஜட உலகத்தில் மாட்டிக்குது அப்படின்னு கிருஷ்ணர் சாப்டர் 16 டெக்ஸ்ட் 21 16வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது வந்து நிப்பாட்டணும், வினிவிக்த காமம், பௌதிக ஆசைகளை நிறுத்திவிட வேண்டும். இது 4வது உள்ள தகுதி. 5வது தகுதி பார்த்தீங்கன்னா துவந்த்வே விமுக்தா. துவந்த்வே விமுக்தனா 2 விதமான இருமை, அதாவது இங்கே பௌதிக உலகனாலே 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இன்ப துன்பம், சுக துக்கம், 2 டுவாலிட்டிஸ், இரட்டை தன்மை கூடியது தான் இந்த உலகம். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்தில் வந்து ஒழிக்கணும். அதாவது இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதுக்கு சில குருபாதா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாப்டர் 2ல் உதாரணம் கொடுத்துருப்பாரு. அதாவது அந்த போப்போட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாருன்னா, வெயில் காலத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஸ்டஃப், அதாவது கேஸ் அடுப்பு வந்துருச்சு, கரண்ட் எலக்ட்ரிக்கோட ஸ்டஃப், அது எலக்ட்ரிக்கோட அடுப்புலாம் வந்துருச்சு. முன்ன பார்த்தீங்கன்னா அடுப்பாங்கரைன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஹூட் பாய்ப்பாங்க, கட்டை, வெறுவு கட்டையில் தான் சமைப்பாங்க. அப்போ அவர் வந்து புரூபாத் வந்து இந்தியாவில் உள்ளவர். ஸோ அதனால் அந்த வில்லேஜ், அந்த மக்கள்கள் எப்படிலாம் இருப்பாங்கன்னு அது உதாரணம் போக சொல்லியிருப்பார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஸ்டஃப் இருக்குல்ல, அதனால் அந்த அடுப்பு இருக்குல்ல, அதனால் வந்து தெரியாது, ஓ இப்படிலாம் சூடாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அந்த கிச்சன்லேயே அந்த அடுப்புலேயே இருந்தால் அதோடைய ஹாட் நம்மளுக்கு ஃபீல் பண்ணோம், அதோட சூடு நம்மளுக்கு வந்து அதை உணர முடியும். அப்போ அவர் என்ன சொல்லுவார், புருபா சொல்லுவார், யாராச்சும் வெயில் காலம் கட்டம், இப்போ நம்மளுக்கு மழை காலம் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, குளிர்காலம் இருக்குது, அது மாதிரி விதமான சீசன் இருக்குல்ல. அங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சூடு, அந்த சூடான காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பங்கரைக்கே போக முடியாது, கிச்சனுக்கே போக முடியாது, அவ்வளோ சூடாக இருக்கும். ஆனால் போவாங்க, பெண்கள் போய் சமைப்பாங்க. ஓ சூடாக இருக்குது, நம்ம இந்த ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் சூடாக இருக்கும், நம்ம சமைக்க வேணாம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அது சூடாக இருந்துட்டு போட்டோம், நம்மளோட வேலையை நம்ம கடமை செய்வோம் அப்படின்னு போயிட்டு எல்லாம் சமைப்பாங்க. ரொம்ப குளிர்காலமும் இருக்குது. குளிர்காலத்தில் வந்து போயிட்டு ஓ குளிர்காலம் நம்ம வீட்டு விட்டே வெளியே வேணாம், நெருப்பு பற்ற வச்சு நெருப்பு முன்னே உட்காந்துக்கிட்டா அப்படி இருந்தாக்கா யாரும் முடியாது. இப்போ நம்மளுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எல்லாம் அந்த மோட்டரில் போகிறவங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணோம், மோட்டராக காடியாக இருக்கட்டும்,
வீட்டு விட்டு போனாலே மழை சீசனில் போனாலே காரில் போகிறவங்களுக்கு ஏன்டா வெளியாகணும்னு இருக்கும். ஹெவி ரெயின்லா டோன்லா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எதாவது பார்த்துட்டு அமைதியாக வந்துடும், வெளியெலாம் போக வேணாம். காரில் போகிறவங்க, காடியில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, மோட்டோ பைக்கில் போகிறவங்க ரெயின் கோட்டு போடணும், போட்டு அந்த மழையில் நனைஞ்சி வெளியே போகிறது தான் விஷயம். ஆனால் வேலைக்கு போகிறது, காலையில் வேலைக்கு போகும்போது ஹெவியான மழை, அங்கங்கேயும் வெள்ளம் இருக்குது, வேலைக்கு போகாமல் இருப்பாங்களா? வேலைக்கு போய் தான் ஆகணும், மழையோ புயலோ வேலைக்கு போய் தான் ஆகணும். அது மழை வந்துருச்சு இன்றைக்கி தான் எம்சி போடுவோம், ஒரு நாள் எம்சி போடுவீங்க, ஒரு நாள் என்ன லீவ் அப்ளை பண்ணுவீங்க. மாதக்கணக்கு பெஞ்சிட்டு இருந்தால் வேலைக்கு போகாமல் ஒரு மாதமாக லீவ் போட்டு இருக்குமா? இல்லை, வேலைக்கு போய் தான் ஆகணும். இப்போ அந்தமாரி அந்த இருமை, அதாவது துவந்த்வி விமுக்தாக, அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அப்படி என்ன சொல்லுவாங்க, அதில் வந்து ரொம்ப இதாகிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நான் வந்து ரொம்ப இதாகிட்டேன், இன்பமாக இருக்கிறப்ப, சந்தோஷமாக இருக்கிறப்ப ரொம்ப அன்றைக்கி வந்து சரியான ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க, ரொம்ப வந்து சிரிச்சு போய் சோகமாயிட்டா நம்ம டவுன் ஆகிடுது. அப்படிலாம் இல்லாமல் 2 சைடு வந்தாலும் ஓகே, இது நம்மளுக்கு வந்து சந்தோஷமோ துக்கமோ, ஹாப்பியோ சேட்னஸோ எது இருந்தாலும் ஜஸ்ட் ரிலாக்ஸ். நம்ம வந்து போட்டுக்கிட்டு அழுத்திக்கலாம் கூடாது. ரெண்டுமே உலகனாலே, பௌதிக உலகனாலே, மெட்டீரியல் வேர்ல்டுனாலே இது ரெண்டுமே இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப பொருட்படுத்தக்கூடாது. துவந்த்வி விமுக்தா, இது வந்து எத்தனாவது? 5வது. 6வது சுக்க துக்க சஞ்ஞை. ஓகே, சுக்க துக்க சஞ்ஞை அப்படின்னா இன்பத்துன்பங்களிலிருந்து விடுபடணும். இன்பத்துன்பம் அது ரைட், இது அப்படியே வரும். துவந்த்வை விமுக்தா சுக்க துக்க சஞ்ஞை. ஓகேவா? அதாவது என்னென்னா இன்பத்துன்பங்களில் வந்து இதில் வந்து நம்ம விடுபட்டு விடுதலை, அதாவது அதுலேருந்து ரொம்ப இதாகாமல் என்ன சொல்லுவாங்க, கண்கலங்க, அதில் வந்து ரொம்ப எனக்கு வந்து அன்றைக்கி ஹாப்பியாக இருந்தேன், இன்றைக்கி சோகமாயிட்டேன், எனக்கு வாழ்க்கையை வெறுத்துருச்சு. ஹாப்பியாக இருக்கும்போது பகவானை நினைக்கிறதில்ல, சோகமாக இருக்கிறப்ப ஏதாவது கஷ்டம் வரப்போ பகவானை நினைக்கிறது. இதுதான் ஹியூமன் பீயிங், மனிதனுடைய இயல்பு, நார்மலான விஷயம். நார்மல் தான் பிரபு, சந்தோஷமாக இருக்கிறப்ப என்னையே நான் மறந்துடுவேன், அப்போ பகவானை எப்படி பிரபு நினைக்கிறது? இயல்பு. கஷ்டம் வர்றப்ப ஓடி ஓடி தேடுறது, எங்கே சேருது, அதை பாரு, இது பண்ணுறது, கண் இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை, உனக்கு தலையே இல்லை, அப்படிலாம் பகவானை ஏசுறது. அது அந்த இதே வார்த்தை அள்ளி கொட்டிடுவோம். சந்தோஷமாக இருக்கிறப்ப புகழ்றதே இல்லை, சோகமாயிட்டோன்னா அள்ளி கொட்டுறது, தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் கவிதையாக எழுதி கொட்டுறது அவருக்கு. ஸோ இது அது வந்து ஒரு விஷயம். ஸோ இது வேணாங்கிறாரு, இதுலேருந்து நீ வந்து விடுபடு அப்படிங்கிறாரு. ஸோ 1வது பொய் கௌரவம், மயக்கம், தவறான சங்கத்திலேருந்து விடுபடுறது, நித்தியத்தை புரிந்து கொள்கிறது, பௌதிக காமத்தை இழுத்து விட்டு இன்பத்தும் இருமையிலேருந்து ஒழித்து மயக்குமுறை இருப்பவர்கள். இதுதான் கச்சந்தி அமுத பதம் அவ்யபியம் தார். இவங்க தான் பரமபுருஷ பகவானை அடைவது எவ்வாறு என்று அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். இந்த 6 தகுதி குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் நீர்மோன மோகா, ஜித்த சங்க தோஷ, அத்தியாத்ம நித்யா, வினிவிருத்த காம, துவந்த்வை விமுக்த, சுக்க துக்க சஞ்ஞை. இந்த 6 தகுதி குவாலிஃபிகேஷன் இருந்தால் you are complete surrender to Krishna. You can surrender to Krishna. நீங்கள் சரணாகதி அடைய முடியும், நீங்கள் சரண்டர் அடைய முடியும். எஸ். ஸோ இதுதான் கச்சந்தி அமுத்த பதம் அவ்யவியம் தத். அந்த அந்த பரமபுருஷனிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த ராஜ்யத்தை அறிய முடியும். ஸோ இந்த 6 பாயிண்ட் இருக்குல்ல, 6 பாயிண்ட், இதுதான் ஒருத்தவங்களுடைய பகவானிடம் சரணடையக்கூடிய விஷயங்கள், தகுதி, குவாலிஃபிகேஷன். ஒருத்தன் எஸ்பிஎம்மில் குவாலிஃபிகேஷன் சரியாக இல்லைன்னா ஒரு டீச்சராக ஆகிறது, வாத்தியராக ஆகிறதா இருக்கட்டும், வழக்கறிஞரை, லாயராக இருக்கட்டும், மருத்துவர், டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷன் இந்த மார்க்ஸ் இல்லை, இந்த கிரெடிட் இல்லை, அதனால நீங்கள் வாத்தியராக ஆக முடியாது, இந்த கிரெடிட்டில் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது, இந்த பாயிண்ட்ஸ் இல்லை, இந்த இந்த மார்க்ஸ் இல்லை, இந்த இதில் வந்து A+ போச்சு, இது கொஞ்சம் அது சியா போச்சு, பியா போய் கொஞ்சம் ஒரு A- A+ எடுத்திருந்த எஸ்பிஎம்மில் நீங்கள் போயிருக்கலாம், கிடச்சிருக்கோம், அப்படி எப்படிலாம்
சொல்கிறாங்களா குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நீ அடுத்து இந்த இதுக்கு இந்த துறைக்கு போக முடியும், இந்த 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 பீடாங்க போக முடியும், இந்த ஃபீல்டுக்கு நீ போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் கேன் சரண்டர் டு கிருஷ்ணா. நம்ம ஆரம்பத்தில் நான் பேசும்போது அது சரணாகதி அடைஞ்சவங்களுடைய சிம்டம், அறிகுறி, 6 சிம்டம் ஆஃப் சரணாகதி. இது 6 குவாலிஃபிகேஷன் டு சரண்டர் டு கிருஷ்ணா. 6 விதமான சரணாகதியை அடையக்கூடிய விஷயங்கள், தகுதிகள் 6 விதமான. ஸோ இந்த 6 விதமான விஷயம் இருந்தால் தான் பகவானிடம் சரணாகதி அடைய முடியும். இந்த 6 விஷயங்கள் இல்லைன்னா சரணாகதி அடைய முடியாது. இது நான் சொல்லலை, பகவானே சொல்கிறேன். பொய் கௌரவம், மயக்கம், தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதிக காமத்தை நிறுத்திவிட்டு இன்பத்துமை என்னும் இருமையை ஒழித்து மயக்கமரல் இருப்பவர்கள். எஸ், இதெல்லாம் பாயிண்ட்டு. Those who are free from false prestige, pride and illusions, who have conquered over false association, who understand the eternal Nitya, who are done with material lust, who are free from the dualities, okay, of happiness and distress, who unbelieved know how to surrender unto the Lord, supreme person attain that eternal spiritual world. Okay, ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு பாயிண்ட் ஃபார்மில் நான் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில், அதேமாதிரி தமிழ்லையும் நான் சொன்னேன். இந்த விஷயங்கள் இல்லைன்னா சரண அடைய முடியாது. அச்சோ பிரபு, அப்போ சரண அடைய முடியாதுன்னா நான் எப்படி பிரபு பக்தியில் நான் எப்படி பிரபு? ஸோ சரணாகதி அடைக்கான விஷயங்கள் நம்ம இப்படி போகும்போது அதே சமயம் பகவான நாமங்கள் சொல்லணும், பகவான் நாமங்கள் சொல்லணும். மெசேஜ் பண்ணிடுறேன். பகவானுங்கள் நாம சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமங்கள் சொல்லணும், பகவான் பற்றி கேட்கணும். எஸ், நித்தியம் பாகவதி சேவையா, அன்றாடம் டெய்லி மஸ்ட் லிசன் ஸ்ரீமத் பாகவதம், டெய்லி மஸ்ட் லிசன் ஸ்ரீமத் பகவத்கீதா. ஏன் கேட்கணும்? எஸ், நீங்கள் கேட்க தான் பகவான் மேலே நம்பிக்கை வரும். அங்கே ஸ்ரதா, ஃபேத், நம்பிக்கை இல்லைன்னா, தீடா யக்கின், அதாவது நம்பிக்கை இல்லைன்னா எப்படி பகவானுக்குள்ள அந்த அடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்பாடு வரும்? நம்பிக்கை தான் வாழ்க்கையே. இங்கே அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எந்த நம்பிக்கையில் ஒருத்தங்க பெற்றவங்க ஏற்றி அனுப்புகிறாங்க பிள்ளைங்கள? பாயிண்ட்டு, வெயின் டிரைவரு நல்லபடியாக ஓட்டுவார் நம்புகிறாங்களா? வெயின் நல்லா ஓடுமா அப்படின்னு நம்பிக்கையில் அனுப்புகிறாங்களா? ஸ்கூல் போய் இந்த பிள்ளை நல்லபடியாக இறங்குன்னு நம்புகிறாங்களா? ஸ்கூலில் டீச்சர் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நம்புகிறாங்களா? இல்லை ஸ்கூல் பில்டிங்கு நல்லபடியாக இருக்கான்னு நம்புவாங்களா? ஒவ்வொன்றை செக் பண்ணி அனுப்புகிறாங்க. பாயிண்ட்டே நான் சொல்லுவேன், இல்லை நம்பிக்கை. நல்லபடியாக பிள்ளை ஏற்றிட்டு போயிட்டு ஏற்றிட்டு வந்து விட்டுருவாரு. வேலைக்கு போகிறாங்க வெயினில் டிரைவர், अरे ini you cukup tidur kah? Cukup makan kah? Energi semua okey kah? Ada tak mengantuk apa-apa? You நீங்கள் தூங்குற மாரி இருக்கா? உனக்கு நல்லா சாப்பிட்டுட்டியா? நல்லா தூங்கிட்டியா? வெயின் நல்லபடியாக ஓட்டுவியா? இவ்வளோ தூரம் ரஷ்ஷிங்காக ஓட்டுறிய, டிராஃபிக் ஜாமெல்லாம் போந்து ஆம்புலன்ஸ் போமே, ஆம்புலன்ஸ் கூட தோத்துரும் போல் எமர்ஜென்சியில், அந்தளவுக்கு என்னை கூட்டிகிட்டு போறிய வெயினில், எனக்கு நல்லபடியாக போய் கம்பெனி சேர்த்துருவியா அப்படின்னு ஏறி உட்காடுறாங்க. வெயினில் அந்த ஓட்டிட்டு போகிற பேசஞ்சர் பார்ப்பேன், அந்த உட்காந்துருக்கோங்க இயர்ஃபோன் போட்டு டாயின் கழுத்து இப்படி சாஞ்சிது தான். கம்பெனி வந்தேன்னா சொல்ல சம்பாய் கம்பெனி வந்துருச்சு, அப்போ தான் எல்லாம் ஏஞ்சி போவாங்க. அது வரைக்கும் தூங்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே தலை சாஞ்சிக்கிட்டே அப்படியே எந்த நம்பிக்கையில் போகிறாங்க? என்ன வேணால் நடக்கலாமே. அந்த பௌதிகத்தில் வைக்கிற நம்பிக்கை, இது ஒரு சின்ன உதாரணம், நிறைய உதாரணம் கொடுக்கலாம். எந்த நம்பிக்கையில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க? அதாவது ஒரு பழைய பாடல் இருக்குது, ஐ திங்க் கண்ணதாசன் பாடல் போல். பட் இப்போ 2K கிட்ஸாக இருக்கட்டும், 210ஆக இருக்கட்டும், அடுத்த வர ஜெனரேஷனாக இருக்கட்டும், இந்த பாட்டு தெரியாது. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், அது பழைய பாடல். பட் எனக்கு திடீர்னு இந்த கிளாஸ் கொடுக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு தெரியல. வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், நாளும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எது நடக்குமா? ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ரைட். சிவாஜி கணேசன் அந்த பாட்டு ஆக்டிங் பண்ணுவார் படத்தில். ஆனால் கண்ணதாசன் இந்த வரி எழுதியிருப்பார். கண்ணதாசன், ஐ திங்க் ஸோ, கண்ணதாசன். அதாவது வீட்டை விட்டு வெளியே இருந்தாலும் பிரச்சனை தான்.
வீட்டிலையும் பிரச்சனை, வெளியே வந்தாலும் பிரச்சனை. அதுக்காகவே வாழ்க்கை நடத்த முடியாமல் இருக்குமா? கார் எடுத்துகிட்டு போகிறோம், கார் பம்ப்சர் கூட ஆகிடலாமா? கார் திரும்பி பிரேக் டவுன் ஆகிடலாமா? நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன், வெளியே ஆக்சிடென்ட் ஆயிரும், இங்கே உட்காந்து இருக்குது, அதுக்குன்னு கார் எடுத்துகிட்டு போகாமல் இருக்குமா? இல்லையே. நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காகவே நம்ம அடுத்து நடக்கிறோம். அடுத்த நொடி என்ன நடக்குன்னே தெரியாது இந்த உலகத்தில். அடுத்த செகண்ட், அடுத்த மூமெண்ட் என்ன நடக்குன்னே தெரியாது. பகவான் என்று அவருக்கு தான் தெரியும். ஆனால் அதுக்காக நம்ம வீட்டு விட்டு உள்ளே வந்துருமா? வேலைக்கு போக மாட்டோமா? ஸ்கூல் பிள்ளைங்க படிக்க போகாதுங்களா? அடுத்து நம்ம இது ஒரு மார்க்கெட் போக மாட்டோமா? ஒரு இந்த வீட்டுக்கு ஜாமான் வாங்க போக மாட்டோமா? ஒரு ஷாப்புக்கு போக மாட்டோமா? ஷாப்பிங் பண்ண மாட்டோமா? ஒரு ஃபங்க்ஷன் வெளியே இன்வைட் பண்ணியிருக்காங்க, வீட்டில் வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க, தயவுசெய்து உங்கள் குடும்பத்தோட என் வீட்டுக்கு வந்துடுங்க. வேணாம் அந்த சைட்லாம் போனால் கொஞ்சம் ஆபத்து, அது கொஞ்சம் டேஞ்சரான இடம், போகக்கூடாதுன்னு வீட்டில் வந்துடுங்களா? இன்வைட் பண்ணிட்டாங்கன்னு போயிட்டு வருமா? இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு நொடி யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு செய்கிறோம். எந்த நம்பிக்கையில், எந்த ஒரு இதில் செய்கிறோம். அப்போ அந்த விஷயங்கள், அந்த போடுற அந்த எண்ணங்கள் ஏன் பக்தியில் வர மாட்டேது, கிருஷ்ண உணர்வில் ஏன் வர மாட்டேது? ஸோ இது நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம், திங்கிங் பண்ணுறக்கூடிய விஷயம். எந்த நம்பிக்கையில் வந்து ஒரு 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 பிள்ளை வந்து ஒரு பிள்ளை ஒரு பையனை நம்பி வாழுது? எந்த நம்பிக்கையில் ஒரு 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 கணவர் ஒரு ஒய்ஃபை ஏற்றுக்கிறாங்க, ஒரு ஒய்ஃப் கணவனை ஏற்றுக்கிறாங்க? எந்த நம்பிக்கையில் வந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க? கல்யாணம் ஒரு விஷயம் வர்றப்ப எந்த நம்பிக்கையில் இவங்க நல்லா பார்த்துக்குவானா, இல்லை பாதியிலே இது பண்ணி ஏமாத்திடுவானா, இல்லை என்னைய இது பண்ணிக்கிட்டு வேற ஒரு பொண்ணோட இது பண்ணுவானா, இல்லை அதேமாரி ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு பொண்ணாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரி, இந்த பொண்ணு கலை பண்ணுறேனே, என்னை நம்பி வாழுமா என் கூட, இல்லை பாதியிலே இதாயிருமா? அதேமாதிரி ஒரு பொண்ணாக இருக்கட்டும், இவன் தான் நம்பிக்கை வாழ்கிறோமே, தாலி கட்டுறப்ப பொண்ணு கட்டு நீ நல்லா பார்த்துக்குவேன்னு கை பிடிச்சிருமா? அந்த பொண்ணு தாலி கட்டாத, இது கொஞ்சம் நேரம் நான் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறேன், சைன் வை. எந்த நம்பிக்கையில் வந்து அந்த கல்யாணமாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஒரு பெற்றவங்க வெளியே பையன் போயிட்டு வெளியே வருவான், நல்லபடியாக வந்துடுவான், வெளியே போகிறானே, ஏய் இங்கே போகாத, இது பண்ண அது பண்ண, ஒரு இதில் போயிட்டு வந்துருப்பா. எந்த நம்பிக்கை? அந்த நம்பிக்கை வைக்கிற அதே விஷயம் என் பக்தி கிருஷ்ணன் மேலே வைக்கக்கூடாது. சக்ஸஸாக இருக்காங்க, ஒரு நம்பிக்கையோடு வந்து இறங்குறாங்க, ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், சம்திங் ஏதாச்சும் இருக்கட்டும், அதில் வைக்கக்கூட அந்த ஃபேத், ஸ்ரத்தா, நம்பிக்கை ஏன் கிருஷ்ணர் பக்தி மேலே வைக்கக்கூடாது? ஏன் கிருஷ்ணர் மேலே வைக்கக்கூடாது? அதுதான் அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படுறப்ப, அப்புறம் இந்த 6 விதமான தகுதி நம்ம வளர்த்துக்கிறப்ப நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணம் அடைஞ்சிட்டோம். சரணம் கிடைச்சி அந்த குவாலிஃபிகேஷன். இது வந்து 6 ப்ரொசஸ், த ப்ரொசஸ் சரண்டர், சரணாகதி அடையிறதுக்கான ப்ரொசஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு 5 மினிட் கொடுங்க. என்னன்னா, இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருக்கா? இது சம்மந்தம் எனக்கு நான் வந்து அடுத்து யார் பற்றி பேச போகிறேன்னா, ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய நாளைக்கு டுமாரோ அவருடைய டிஸ்அப்பரன்ஸ் டே, திரியபவ திதி, மறைந்த தினம் நாளைக்கு வந்து மண்டேயில், நான் திங்கக்கிழமை அவருடைய மறைந்த தினம். ஸோ அவரை பற்றி பேச போகிறேன். ஸோ இது சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காச்சும்? கேள்விகள்? சினேகா மாத்தேஜி, கிளியரா மாத்தேஜி? கிளியரா? ஸோ வெரி குட். ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன பேச போகிறேன்னா, இப்போ வந்து ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய நாளைக்கு வந்து மறைந்த தினம், திரியபவ திதி, டிஸ்அப்பரன்ஸ் டே. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா வச்ச பேர் பார்த்தீங்கன்னா விமலா பிரசாத் தத்தா. அவருடைய அப்பா யாருன்னா, நம்மளுடைய ஆச்சாரிகள் பிரம்ம மத்துவ கபடி சம்பிரதாய ஆச்சாரியில் குரு பரம்பரையில் வரக்கூடிய நபர் தான், மாபெரும் பக்தர் தான் ஸ்ரீலா சச்சிதானந்த பக்தி வினோத் தாக்கூர் கேதார்நாத் தத்தா. அவருடைய ஸ்ரீலா பக்தி வினோத் தாக்கூருடைய உண்மையான ஆரம்பத்தில் பார்த்தா கேதார்நாத் தத்தா. ஆனால் அவருடைய பக்திக்கு வந்த பிறகு ஸ்ரீலா பக்தி வினோத் தாக்கூர். ஸ்ரீலா பக்தி வினோத் தாக்கூருக்கும் பகவதி தேவிக்கும் பிறந்தவர் தான் விமலா பிரசாத். ஓகே, விமலா பிரசாத் அவர் தான் பார்த்தீங்களா ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். விமலா பிரசாத் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி February 1874. 6ஆம் தேதி February 1874 பிறந்தார், தோன்றினார். ஓகே, தோன்றினார். அப்ரன்ஸ் டிஸ்அப்பரன்ஸ் பார்த்தீங்களா 1st January 1937.
அதாவது 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 1937 மறைஞ்சார். 62 வயசு அப்போ அவர் மறையிறப்ப, 62 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? அவர் 64 கௌடிய மாட் பிரான்ச்சஸ், சவாங்கன்னு சொல்லுவாங்க, பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபவுண்டர் ஆச்சாரியா. இப்போ ஸ்ரீலா புரூபாதா, ஸ்ரீலா அபயச்சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி புரூபாதா எத்தனை இஸ்கானுக்கு ஃபவுண்டர் ஆச்சாரியா? யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்ப்போம். ஸ்ரீலா புரூபாதா எத்தனை இஸ்கான் அவருக்கு ஃபவுண்டர் ஆச்சாரியா? அவர் எத்தனை இஸ்கான் பிரான்ச்சஸ்? எஸ், 108, 108. வெரி குட், தேங்க்யூ மதி. அப்போ ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 64. ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் குரு பரம்பரையில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் சைட்லேருந்து நின்று பார்த்தீங்கன்னா 1 2 3 4வது உட்காந்துருப்பார். அது ஸ்ரீலா புரூபாதா பக்கத்தில். ஸ்ரீலா புரூபாதா குரு பரம்பரையில் ஸ்ரீலா புரூபாதா ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் அவர் உட்காந்துருப்பார். அவர் தான் ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், ஸ்ரீலா அபயச்சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி புரூபாதா இஸ்கான் ஃபவுண்டர் ஆச்சாரியோடைய குருநாத், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஸோ அவருடைய நாளைக்கு அப்ரன்ஸ் டே, அப்ரன்ஸ் டே, மறைந்த தினம், திரியோபதி. ஸோ ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலா கௌர கிஷோர தாச பாபாஜி. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலா பக்தி சித்தா குரு பரம்பரை ஃபோட்டோவில் ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பக்கத்தில் இருப்பார். ஸ்ரீலா கௌர கிஷோர தாச பாபாஜி அவர் தான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஓகேவா? ஸோ அவர் வந்து எங்கே அவர் வந்து பிறந்தாரு பார்த்தீங்கன்னா ஒரிஷா. ஓகே, ஒரிஷா பக்தர்கள் எல்லாம் தெரியும். ஸோ பக்தர் இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நகாரா இந்தியா, நெகிரி ஒரிஷா, டைரா பூரி. இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்தியா நாடு, ஒரிஷா மாநிலம், பூரி மாவட்டம். ஓகேவா? அங்கே தான் அவர் வந்து தோன்றினார். யாருக்கு? சிலா பக்தி வினோத் தாக்கூருக்கும் பகவதி தேவிக்கும் பிறந்தவர் தான் விமலா பிரசாத் தத்தா. விமலா பிரசாத் தத்தான்னு பேர் வச்சாங்க. யார்? அவங்க அப்பா அம்மா 2 பேரும். ஸோ அங்கே தான் பிறந்தார். அது ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இப்போ அந்த வீடு, அதாவது சில பக்தி வினோத் தாக்கூருடைய வீடு இப்போ அது என்னவா மாறிச்சுன்னா சைத்தன்ய மாட்டா மாறிச்சு. நான் போயிருக்கேன். சைத்தன்ய மாட்டா மாறிச்சு. அதாவது ஜெகநாத் பூரி கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் இப்போ வந்து சைத்தன்ய மாட்டா இருந்துச்சு. ஆனால் அந்த சைத்தன்ய மாட்டு ஸ்ரீலா பக்தி வினோத் தாக்கூருடைய வீடு, ஹவுஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத யாத்திரா வருஷம் நடக்கும். ரத யாத்திரை நடக்கிறப்ப ஜெகநாதர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த பக்தி வினோத் தாக்கூர் வீடு தாண்டி எப்போ அதாவது விமலா பிரசாத் பிறக்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த தேர் ரத யாத்திரா அந்த ரதம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸ் பண்ணி போயிடும். ஆனால் விமலா பிரசாத் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் பிறந்து கை குழந்தையாக இருக்கார். அப்போ சில பக்தி வினோத் தாக்கூர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரத யாத்திரா வருது, நீ வந்து கொண்டுட்டு போகணுன்னு இப்போ காமின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை பிள்ளை கை குழந்தை நம்ம வந்து பார்ப்போம், ரொம்ப கை குழந்தையாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, ரத யாத்திரை போகிறப்ப ரதம் வந்து நகரவே இல்லை, கரெக்டாக வந்து நின்றுச்சு. கரெக்டாக வந்து அவர் வீட்டுக்கு முன்னே நின்றுச்சு. அப்போ வந்து பக்தி வினோத் தாக்கூர் சொல்கிறாரு, பாரு பகவானே வந்து இந்த இடத்துல அது போகாமல் நிற்கிறாரு, இப்போ நம்ம பையனை போய் தூக்கி காமிச்சிரு. இப்போ வந்து விமலா பிரசாத் சில பக்தி சித்தாந்தர் வந்து அவர் வந்து குழந்தையாக இருக்கிறப்ப தூக்கி போய் காமிக்கிறாங்க. காமிச்சு பகவானை ஜெகநாதருடைய தரிசனம் பெற்று, ஜெகநாதா, பலதேவா, சுபத்ரா, சுதர்சனம் இவங்களுடைய அந்த தரிசனம் காமிச்சிட்டு பிறகு ஆசீர்வாதம் பிளஸிங் கிடச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் அது அந்த ரதையும் இழுக்க முடியுது. அது வரைக்கும் பண்டாக்கள், பூஜாரிகள், அப்புறம் மக்கள்லாம் இழுக்கிறாங்க, ரதம் போகவே இல்லை. ஸோ இது ஒரு சிம்டம், அறிகுறி அவர் வந்து ஒரு தெய்வீக பிரிவினை. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும். குழந்தைகள் பிறந்தோன்னே எல்லாம் ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதகம் அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க. அஸ்ட்ராலஜி பார்க்குறப்ப அங்கே ஃபேமஸான அஸ்ட்ராலஜி வீட்டுக்கு வந்து அவர் வந்து பார்க்குறாரு. எல்லா குழந்தைகளுக்கும் அவர் தான் பார்த்தாரு. அதேமாதிரி சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் விமலா பிரசாத் தாத்தா அவர் குழந்தையாக இருக்கிறப்ப அஸ்ட்ராலஜியை பார்க்குறாரு. அவர் பார்த்து சொல்கிறாரு, என் வாழ்க்கையிலே என்னோட சர்வீஸ்லே இப்படி ஒரு தெய்வீக பிரிவை நான் பார்த்ததே இல்லை. இந்த குழந்தை உங்களே பார்த்து நல்ல ஒரு அற்புதம் வந்து உலகத்திலே ஒரு புகழ்பெற்ற குழந்தையாக வரும்.
ஓகே ஓகே இது இங்கே இருக்கா? அங்கே பண்ணணும். ஓகே ஓகே இரும்பு ஓகே ஓகே. ஸோ வந்து அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லுவார். அப்போ வந்து அது வந்து அவருக்கு ஒரு சந்தோஷமாக போகும். அதாவது எல்லாத்தோடைய ஆசைகள் என்ன, சில பக்திவினோத் தாக்கூருடைய ஆசை என்னென்னா, அவருக்கு 7 பிள்ளைங்க மேலே இருந்துச்சு. 7 8 பிள்ளைங்க இருந்துச்சு. அதில் வந்து இவர் மட்டும்தான் ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், ஒரு ஆன்மீக ஒரு தளத்தில் உயர்ந்து இருந்தார். பிள்ளைங்களாம் வந்தாங்க பிள்ளைங்களாம். ஆனால் இவர் வந்து உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவருக்கு. அதாவது உலகத்திலே ஒரு ஒரு இவர் வந்து லயன் குரு கூட சொல்லுவாங்க, சிம்ம குரு கூட சொல்லுவாங்க சில பக்தி சித்தர்கள். அந்த அளவுக்கு போல்டாக பேசுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார், யாருக்கும் வந்து அடிபணிஞ்சு போக மாட்டார். ஏன்னா அவர் காலத்தில் வந்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி காலத்தில் பார்த்தீங்கன்னா, இது முதல் சொன்னது குழந்தை பருவத்தில் இருந்தது. இப்போ நீங்கள் அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா, இப்போ வந்து சைத்தன்யா மாட்டாயிருச்சுல, அந்த வீடு, அந்த பக்திவினோத் தாக்கூரோட வீடு சைத்தன்யா மாட்டாயிருச்சு. போகலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சரித்திரம், அந்த ஹிஸ்டரிலாம் இருக்கும். ஜெகநாத்புரியிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் போயிடுவாங்க, வங்காளத்துக்கு போயிடுவாங்க. வெஸ்ட் பெங்கால், நவதீப், மாயப்பூர்லாக்கள் அந்த பகுதி. அங்கே தான் அவர் வந்து வளர்றாரு, பெருசாக வர்றாரு, படிக்கிறாரு. ஸோ சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கொங்க பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி காலத்தில் தான் மகாத்மா காந்தி அவருடைய மிஷன், அவருடைய அந்த இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து எல்லாரும் மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் கூட்டம் இங்கே கிளாஸ் கட்டிகிட்டு இருப்பாங்க. மகாத்மா காந்தி ஏதாவது அவர் வந்து செய்ய ஏற்பட்டார்னா அங்கே போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் இவர் அவர் போய் மாற்றிட்டேன், ஃபைட் பண்ணார். ஒன்று மகாத்மா காந்தி அந்த சீசனில், நேதாஜி என்ன சொல்லுவாங்க, பேர் மறந்துட்டேன் அவர் பேர். நேதாஜி சந்திரபோஸ். தேங்க்யூ மாதாஜி, சுசிலா மாதாஜி. நேதாஜி சந்திரபோஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட். அதாவது மகாத்மா காந்தி என்ன, அவர் அகிம்சையை ஃபாலோ பண்ணுறாரு, அமைதியாக இருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் முடியாது, இவங்களை அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோல்ஜர்லாம் உருவாக்குனாரு. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனில் இவர் உட்காந்து பிரச்சாரம் பண்ணுவார். அங்கங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணுவார், அங்கங்கேயும் போய்ட்டு அவர் பேசுவார். மிஷன்லாம் அப்படி சைத்தன்ய மகாபுருடைய அந்த போதனை, டீச்சிங்கை வந்து அவ்வளோ அருமையாக எல்லாத்தையும் கைட் பண்ணுவார். அதெல்லாம் பயப்பட மாட்டேன், இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கெல்லாம் நான் ஏன் பயப்படணும், இவங்க இப்போ வந்து இது பண்ணுறாங்க, பகவான் தான் உண்மையாக எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி 64 மாட் திறந்தார். கௌடிய மாட், அவர் தான் ஃபவுண்டர் ஆச்சார். அப்போ அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து எவன் வந்து நம்மளை ஆட்சி பண்ணணும் அவன் இடத்துல நம்ம போய் பிரச்சாரம் பண்ணணும், அங்கே போய் பிரச்சாரம் பண்ணால் மக்கள் கேட்பாங்கன்னு சொல்லி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன், இங்கிலாந்து இது 2 தான் வெரி ஃபேமஸ். இப்போ எல்லாம் அமெரிக்கா, நியூயார்க், வாஷிங்டன் அப்படின்னு நம்ம எல்லாம் டேர்ன் ஆகிட்டோம். அமெரிக்கா வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே கொலம்பஸ். அவர் வந்து இந்தியா கண்டுபிடிக்க வருவார், கடைசியாக அமெரிக்காவை கண்டுபிடிச்சி அமெரிக்கா ஃபேமஸ் ஆகி விட்டுருவார் கொலம்பஸ். ஆனால் வந்து அப்போ சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, லண்டனில் படிச்சுட்டு வந்தாலோ அங்கே போயிட்டு வந்தாலும் பெரிய விஷயம், வானத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க நம்மளை, அந்த அளவுக்கு ஃபேமஸ் லண்டன், இங்கிலாந்து. அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார், லண்டன், இங்கிலாந்து போய்ட்டு நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ண சொல்லிட்டு அவர் டிசைபிள்லாம் அனுப்புவார். அப்போ அதில் ஒருத்தர் வந்து ஸ்ரீலா போன் மகாராஜ்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இது முடியாதுப்பா, இங்கே இங்கிலாந்து, லண்டன்லாம் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியாது, திரும்பி வந்துடுவாங்க, ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ஸ்ரீலா போன் மகாராஜ்லாம் பார்த்தீங்கன்னா சில பக்தி சித்தாந்த சரஸ்வதிகளோட ரொம்ப க்ளோஸ் டிசைபிள். அவர் அனுப்பி விட போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதோட தான் அவர் புருபாதாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு, இங்கே இப்போ பிரச்சாரம் பண்ண லண்டனில் எது ஃபேமஸாக இருக்கோ அது லண்டனில் பிரச்சாரம் பண்ண சொல்லுவார். ஆனால் புருபாதா கரெக்டாக அவர் சீசனில் அமெரிக்கா ஃபேமஸ் ஆகிரும், அமெரிக்காவுக்கு போயிடுவார். ஸோ இது இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ வந்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ரொம்ப அநேயம் பண்ணாலும் ரொம்ப அநேயம் பண்ணுவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த கேசஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப என்ன வெள்ளைக்காரன் இவ்வளோ மோசமாக இருந்திருக்கானா, இவ்வளோ ஒரு இதாக நடந்திருக்கானா, நம்மளுக்கு ஆத்திரம் வரும், அவ்வளோ கோவம். அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் வந்து அந்த இந்தியாவை வந்து ரொம்ப அடிமையாக வச்சிருந்துச்சு. இந்தியா மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாமே, ஈவன் மலேசியாவில் கூட பிரிட்டிஷு கொங்க பண்ணாங்க, ஜப்பான் வந்தாங்க, இப்போ திரும்பி பிரிட்டிஷ் வந்தாங்க. ஸோ உலகம் முழுதும் எங்கெங்கே போய் அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்த முடியுமோ செலுத்தினாங்க. அப்போ அதுவும் இந்தியா அந்த காலத்தில் வந்து பக்தி சித்தாந்த காலத்தில் வந்து ரொம்ப பிரிட்டிஷோட இது இருந்துச்சு. ஆனால் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. ஆட்சி பண்ணுற எவ்வளோ தூரம் அவன் இருக்க போகிறான், ஆனால் எல்லாமே பகவானோட இதில் தான் இருக்குது அப்படி இருந்த மைண்ட் செட். ஆனால் அந்த மைண்ட் செட்டில் ரொம்ப பேர் வரல. ஈவன் புருபாதவே அவர் இந்த மாதிரி வரல. எப்படி இவர் சொல்கிறது நம்ப முடியும்? இப்போ நம்ம நாடு சுதந்திரமாக இல்லையே, இண்டிபெண்டன்ஸாக ஆவடியே, இன்னும் பிரிட்டிஷ் கீழே தானே இருக்குது. அவர் வந்து ரிலாக்ஸாக
பகவான் இது இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு அவர். ஆனால் அவருக்கு ப்ரூஃப் அதுக்கு வந்து மகாத்மா காந்தி மிஷனில் ரொம்ப அவர் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஃபார்மசி நடத்திக்கிட்டே இதாக இருந்தார். அப்போ வந்து இப்போ சில பக்தி சித்தர் தாக்கூர் பகவானுக்கு சாதகமான என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சார். அவர் நான் வச்ச எல்லா கவுடிய மாட்டு முன்னுக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே கவுடி மாட்டு அந்த மாட்டு வைப்பார். அப்போ எல்லாம் கேட்பாங்க, ஏன் இங்கே வைக்கிறீங்க? எங்கெங்கெல்லாம் மக்கள் புலங்குறாங்களோ, எங்கெங்கெல்லாம் மக்கள் வராங்களோ அங்கே தான் வைக்கணும். அப்போ தான் அவனுக்கு என்ன வரும், ஒரு போஸ்ட்டு. இப்போல்லாம் சோசியல் சேட்டு அது இதுன்னு வந்துட்டோன்னே நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரியல. முன்னெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் தான் மெயினே. ஒரு வீட்டுக்கு லெட்டர் அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு வேலை ஜாப் பண்ணுறவங்க எல்லாமே அந்த லெட்டர் மூலிமா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் தான் லெட்டர் எழுதி ஒரு வீட்டுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், பெற்றவங்களுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், காசு அனுப்புறதா இருக்கட்டும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் முன்னுக்கு கவுடி மாட்டு வைப்பார். பப்ளிக் பூத்து வைக்கிற மாரி அவர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவார். கவுடி மாட்டு அவர் கட்டிட்டோன்னே அவர் சொல்லுவார், கவர்மெண்ட் மூலிமா அப்ளை பண்ணி இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வைங்க, இங்கே ஒரு பப்ளிக் பூத்து வைங்க, இங்கே வந்து முக்கியமான ஒரு ஷாப் வைங்க. அப்போ எல்லாம் யோசிப்பாங்க டிசேபிள்லாம், குருதேவ் ஏன் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க? இந்த மாதிரி வச்சாதான் மக்கள் கொஞ்சமாக திருப்பி பார்ப்பாங்க. வந்துட்டு ஒருத்தன் போஸ்ட் ஆஃபீஸ் வரானா, சரி இங்கே கிருஷ்ணர் கோயில் இருக்கே, இங்கே போயிட்டு நம்ம தரிசனம் போயிட்டு வருவோம், இங்கே போயிட்டு வரோம், நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இது பார்க்க முடியாது அப்படி என்ன வரும். ஒருத்தன் ஃபோனுக்காக வரனா, ஃபோன் பேசிட்டு திரும்ப இருப்ப, கிருஷ்ணர் கோயில் இருக்கே வா போய் தரிசனம் போயிட்டு வருவோம். ஒரு கடைக்கு ஒருத்தன் வரானா இங்கே வந்து பார்ப்பான். எல்லாத்தையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கிறேன் பகவானோட. அந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணுவார். அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுவார். ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஆனால் அது பௌத்திகமாக இருக்கிறவங்களுக்கு புரியாது. பட் வந்து ஒரு ஆன்மீகமாக குருநாதருடைய பேச்சை எப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு டிசைபிள் ஃபுல்லாக ஒரு நடந்துச்சு. அவர் வந்து இஸ்லாத்து சேர்ந்த ஒரு டிசைபிள். அவர் பிறந்ததுலாம் வந்து இஸ்லாத்து சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, பக்தி சித்தன் சரேஷ் தாக்கூருடைய அடைக்கிறதுக்கு வந்து அவர் நிறைய கற்றுக்கிட்டு நல்ல ஒரு சிறந்த ஒரு வைஷ்ணவராக ஒரு சாதுவாக மாறினார். ஒரு நாள் வந்து அந்த 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 சொன்ன அந்த பப்ளிக் பூத் வரணும், போஸ்ட் ஆஃபீஸ் வரணும், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு குருநாதர் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் அப்படி செய்யணுன்றதுக்கு அவர் உதாரணம். அது அப்போ வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அரேஞ்ச் பண்ணுற ஆஃபீஸரை வந்து வராரு. அந்த ஆஃபீஸருக்கு வந்து பிரியாணினா ரொம்ப இஷ்டம். பிரியாணி உண்மையாக நடந்த இது, நீங்கள் பயோகிராஃபி எடுத்து படிச்சிங்களா அது இருக்குது. அப்போ பிரியாணி செய்யணும். அப்போ வந்து டிசேபிள் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஆரம்பத்தில் வந்து ஒரு இஸ்லாத்து சேர்ந்து தானே, அவனுக்கு பிரியாணிலாம் சமைக்க தெரியுமா? குருதேவ் நல்லா சமைப்பேன். நான் வந்து எனக்கு எங்கள் இருந்தாலையோ எங்கள் குடும்பத்துங்களுக்கோ பிரியாணியே சேர்த்து தான் நான் தான் நல்லா செய்வேன். என்னென்ன பிரியாணி செய்வேன்? சிக்கன் செய்வேன், மட்டன் செய்வேன். அவர் பாட்டு அடுக்கிறாரு. சரி பாட்டு ரொம்ப லிஸ்ட்டு பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இப்போ நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய முடியுமா? அவர் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. குருதேவா நான் எப்படி செய்ய முடியும்? நோ, ஒரு குருநாதர் நான் சொல்கிறேன், நீ வந்து சிக்கன் பிரியாணி செய்யணும். அவர் அப்படியே கொஞ்ச நேரத்தில் கண்ணு கலங்கிறோம். ஏன்னா குருநாதர் சொல்லிட்டாரு, நம்ம அதெல்லாம் பண்ணும்போது சிக்கன் வாங்கி அந்த சிக்கன் பிரியாணி செஞ்சு அந்த ஆஃபீஸருக்கு கொடுப்பாரு. அந்த ஆஃபீஸர் சாப்பிட்டுட்டு ஒரு கண் கலங்கிடுவார். நீங்கள் என்ன மாதிரி ஒரு இது எனக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு செய்யுமாறு அவர் அந்த இது பண்ணிட்டோன்னே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கிருஷ்ணர் சேர்த்து எல்லா விஷயங்களும் செய்யணுமா? நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தார் போடுறதுலேருந்து பப்ளிக் பூத்துலேருந்து ஆஃபீஸ்லேருந்து ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் சுற்றி செஞ்சு கொடுத்துருவாரு. அப்போ வந்து டிசேபிள் அவர் வந்து அவர் மனசு கேட்காம கேட்பாரு, குருநாதரே இப்போ நம்ம செஞ்சேன்னு இப்போ அந்த பாவம் எனக்கு வராதா? அதாவது நான் ஒரு பாய் குடும்பத்தில் பிறந்தவன். இப்போ தமிழ்நாட்டில் ரவுத்துருங்கிறோம், இங்கே மலேசியாவில் வந்து தமிழ் பேசுகிறவங்க மாமாங்கிறோம், மலையாளம் பேசுகிற ஒரு இஸ்லாத்துங்களை மால்பாரிங்கிறோம். அந்தமாரி அந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து பெங்காலி சேர்ந்த அவர் வந்து முஸ்லீம். அவர் சொல்லுவார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கேன், நீங்கள் வந்து இந்தமாரி சமைக்க சொன்னீங்களே அது வந்து பாவத்தில் வராதா? நான் வந்து உனக்கு கிருஷ்ண உணர்வுக்காக நான் சொன்னேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நான் உனக்கு சொன்னேன், அது கிருஷ்ணருக்கு சாதகமாக இருக்குது, அந்த கிருஷ்ணர் பக்திக்கு அது உதவியாக இருக்குது, அதனால செய்ய சொன்னேன். ஆனால் அதுவே ரெகுலராக இல்லை, நீ நல்லா புரிஞ்சுக்கணும், தவறாக அறிஞ்சிக்கூடாது. இதை நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டுனா அது நீ இதாயிரும். அப்போ சொல்கிற இல்லை குருநாதர், எனக்கு மனசில் பட்டுச்சு, நான் அது உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா அந்தமாரி அவர் சொன்னோன்னே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதோட பாரு, கிருஷ்ணர் சம்மந்தமான எல்லா விஷயமும் இது பாட்டுக்கு நடந்திருக்கு. பாரு, ஒரு விஷயம் இல்லை, எல்லாம் நடந்துருச்சு. ரோடு போட்டுட்டாங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்சன் திரும்பி வருவார். அவர் பிரியாணி சமைக்க கொடுக்க மாட்டார்,
சொல்ல எனக்கு கிருஷ்ண பிரசாதம் தான் கொடு. அந்த அந்த செயல் வந்து என்னை மாற்றிருச்சு. பாருங்க, அவர் வந்து நினச்சிருந்தா பிரசாதம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு கொடுத்து அவர் உணர்ந்துட்டாரு, எனக்கு தவறு, என்னால் இனிமேல் ஏற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட ஆரம்பிச்சார். பிரசாதம் 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 பிரசாதம். ஆனால் குருவாக இருந்து ஒரு சீடனை எப்படி வழி நடத்தணும், அந்த சீடன் எப்படி குருநாதர் பேச்சை கேட்டு அவன் செஞ்சான்னு இது ஒரு கதை. இந்த கதையெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட சொன்னால், பத்தியா ஓ இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு மட்டும் உங்கள் இதுக்கு மட்டும் நீங்கள் மாற்றிக்குவீங்க, ஓ பிரியாணிலாம் செஞ்சு கொடுக்குறீங்க, ஆனால் இப்போ நான் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இனி இது சொல்கிறேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து குரு தத்துவா. ஒரு குரு எந்த நோக்கத்துக்காக ஒரு சொல்கிறாரு, அது எதோட நிப்பாட்டிக்குது, என்ன கிருஷ்ணருக்கு அது இதாகுது. இது வந்து ஒரு குரு தத்துவத்தை புரிஞ்சவங்க மட்டும்தான் புரிஞ்சவங்க முடியும். அதான் வந்து ஆன்மீகத்தை 2 விதமாக பார்ப்பாங்க. அப்பாட்ட விசாரா, தத்துவ விசாரா. அப்பாட்ட விசாரனா மேல்லோக்கமாக பார்க்குறது, அது இது மேல்லோக்கமாக அது மேல் இதை பார்க்குறது. தத்துவ விசாரனா தத்துவ ரீதியாக பார்க்குறது. அவர் அந்த ஒரு வாட்டி செஞ்சார், அதுக்கப்புறம் அந்த நபர் அந்த பர்சன் வந்து என்ன 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 பண்ணார், அதுக்கப்புறம் அவர் பிரசாதம் தான் உணர்ந்துட்டார். ஒரு கிருஷ்ண பக்தனை வந்து நம்ம ஃபெனத்திக் நினச்சுமே, ஆனால் அவன் நம்மளுக்கு சாதகமாக எடுத்து அவர் செஞ்சுருக்காரு. நோ, இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயமும் அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். இது ஒரு சில பக்தி சித்தாந்த சரஸ்தாக்கிட்டேருந்து ஒரு இது கருத்து. சரி, இது ஒரு விஷயம், இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். பட் இது வந்து நம்ம தவறாக புரிஞ்சிக்கூடாது. இது குருவுக்கும் சீடருக்கும், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டு டிசேபிளுக்கு நடந்த கான்வர்சேஷன். அவங்களுக்குள்ள இது மித்த யாரும் வந்து தவறாக நினைக்கக்கூடாது. இது வந்து அவங்களுக்கும் குருவுக்கும், ஏன்னா டிசேபிள் சொல்லிட்டார கிருஷ்ணருக்கு சாதகமாக இருந்தனால தான் இது செய்ய சொன்னோம், தவிர இதுவே கண்டினியூ இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், அவருடைய கடைசியாக அதை முடிச்சிடறேன். அவருடைய அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார், சில பக்திவினோத் டாக்கூர் மார்க்கெட்டில் போய்ட்டு பகவானுக்கு மேங்கோ வாங்குவார். மேங்கோ வாங்கிட்டு வந்துட்டு அவர் வச்சுட்டோன்னே இன்னும் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஆஃபர் பண்ணுறதுக்குமே எடுத்து சாப்பிட்ருவார். அதில் சில பக்திவினோத் டாக்கூர் கத்தி ஏசிடுவார், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாத ஆஃபர் பண்ணாத விஷயத்த சாப்பிட்றியே, இது இல்லையா, பாவம் இல்லையா, நீ பகவானுக்கு நீ இது பண்ணிட்ட, ஆஃபென்ஸ் பண்ணிட்ட, அபராதம் பண்ணிட்ட அப்படின்னு அன்னைக்கு முடிவு எடுப்பார். பகவானுக்கு நான் வந்து ஆஃபென்ஸ் பண்ணிட்டேன், அபராதம் பண்ணிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கை முழுவதும் நான் மாம்பழம் சாப்பிட மாட்டேன். எப்பயுமே மாம்பழம் யாராவது வச்சான்னு சொல்லுவேன், எனக்கு இன்ன வரைக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாத பொருளை நான் சாப்பிட்டுட்டேன். அதனால் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய மறைஞ்ச தினம் தோன்றிய தினம், அப்பரன்ஸ் டே டிஸ்அப்பரன்ஸ் டே மேங்கோ வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேங்கோ வைக்க மாட்டாங்க, தெரியல வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் பொதுவாக பிரபுபாதா சொல்லியிருக்காரு, என் குருநாதருக்கு அப்பரன்ஸ் டே டிஸ்அப்பரன்ஸ் டேல மேங்கோ ஆஃபர் பண்ணாதீங்க, அவர் எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு பிரபுபாதாவே சொல்லிட்டார். அவர் வாழ்நாள் முழுவதும் அன்னிலேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து உறுதி எடுத்துக்குவார், என் வாழ்க்கையில் நான் இறக்குற வரைக்கும் மேங்கோவை சாப்பிட மாட்டேன் இனிமேல், ஏன்னா பகவான் ஆஃபரிங் பண்ணாது, நைவேத்தியம் பண்ணாத நான் சாப்பிட்டுட்டேன், அதுவே பகவான் பெரிய அபராதம், இந்த குற்றவுணர்ச்சி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவர் வாழ்க்கை முழுக்க மேங்கோ எடுக்கவே இல்லை. ஸோ இது ஒரு திடமான ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கற்றுக்கணும். இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எனிவே, ஸோ நேரம் பற்றாக்குறையினால நம்ம நெக்ஸ்ட் இதில் சொல்லிக்கலாம். அமைதியாக இவ்வளோ பொறுமையாக கேட்ட எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தண்டவா புராணம் ரொம்ப நன்றி. தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு கண்டினியூவாக வாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து இதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்த கிளாஸுக்கு கண்டினியூவாக ரெகுலராக வாங்க. ரொம்ப நன்றி. ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தால் கிருஷ்ணா தரிசனம் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் திரும்பியும் பார்த்துக்கலாம், ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. 3 வாட்டி ஏதாவது கேள்வி இருக்கா? அதுக்கப்புறம் ஏதாவது பிரபு நீங்கள் சொன்னதில் ஏதாச்சும் புரியாது, ஏதாவது கேள்வி இருக்கா?